ரஜினிகாந்தும் டைரக்டர் சுந்தர் சி அவர்களும் இணைஞ்சு ஒரு படம் பண்ண போகிறதா ஒரு நியூஸ் ஒன்று வெளியில் வந்துட்டு இருக்குது. இதை பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். டைரக்டர் சுந்தர் சி படங்களை டைரக்ட் பண்ணுறாரு. அதே நேரம் படங்களில் தொடர்ந்து நடிச்சு வந்துட்டுருக்காரு. அவர் டைரக்ட் பண்ணுற படங்களில் அவரே நாயகனாகவும் நடிக்கிறாரு. மற்றவங்களுடைய படங்கள்லையும் ஹீரோவாகவும் நடிச்சு வந்துட்டுருக்காரு. ரீசெண்டாக இவர் டைரக்ட் பண்ணி நடிச்சிருக்கக்கூடிய படம் தான் கேங்கஸ். ஆக்ஷன் காமெடியை மையமாக வச்சு இந்த படம் உருவாயிருக்குது. இது ரசிகர்கள்ட்ட கலவையான விமர்சனத்தையும் பெற்று வந்துட்டுருக்குது. சுந்தர் சியுடைய டைரக்ஷனில் கடைசியாக வெளியான படம் மதகஜராஜா. இந்த படம் பொங்கல் பண்டிகைக்காக வெளியிட்டிருந்தாங்க. வசூல் ரீதியாக இந்த படம் நல்ல வசூலையும் பெற்று தந்துச்சு. அதே போல் கேங்கர்ஸ் படமும் வசூல் குவிக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு இது வசூல் சாதனை படைக்கலை. இந்த நிலையில தான் சுந்தர் சி ரஜினிகாந்தை டைரக்ட் பண்ண போகிறதா ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்குது. 1997 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு அருணாச்சலம் அப்படின்ற ஒரு படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு சுந்தர் சி அவர்கள். இந்த படம் ரசிகர்கள்ட்ட விமர்சன ரீதியாகவும் சரி வசூல் ரீதியாகவும் சரி நல்ல வரவேற்பு பெற்றிருந்துச்சு. இந்த படத்தை தொடர்ந்து நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் சுந்தர் சி கூட்டணி இது வரைக்கும் அமையல. இதில் கடைசியாக ரஜினிகாந்த் அவர்கள் வேட்டையின் படத்தை நடித்து முடிச்சிருக்கிறாரு. அதை தொடர்ந்து டைரக்டர் லோகேஷ் கனகராஜனுடைய டைரக்ஷனில் கூலி படத்துலையும் நடித்து முடிச்சிருக்கிறாரு. இந்த படம் வர ஆகஸ்ட் 14 வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படப்பிடிப்பெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நடிகர் ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா டைரக்டர் நெல்சன் திலீப் குமார் இருக்கார் இல்லையா, அவருடைய டைரக்ஷனில் உருவாக்கக்கூடிய ஜெயிலர் 2 படத்தில் இணைஞ்சிருக்காரு. இந்த படத்தினுடைய ஷூட்டிங்லாம் இப்போ விறுவிறுப்பாக நடைபெற்று வந்துட்டு இருக்குது. அந்த படத்துக்கு அப்புறமா நடிகர் ரஜினிகாந்த் எந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கு கீழே யாருடைய டைரக்ஷனில் நடிக்க போறாரு அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்குது. அதன்படி ரஜினியுடைய அடுத்த படத்தை வேல்ஸ் நிறுவனம் தயாரிக்க போறதாவும் டைரக்டர் சுந்தர் சி இல்லைன்னா கார்த்திக் சுப்ராஜ் இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் அவருடைய படத்தை டைரக்ட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன்படி சுந்தர் சி இந்த படத்தை டைரக்ட் பண்ணினாரு அப்படின்னு சொன்னா 18 வருஷம் கழிச்சு ரஜினிகாந்த் சுந்தர் சி கூட்டணி அமையும்னு பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி சினியன் அரசியல் அப்டேட்டை உடனே தெரிஞ்சுக்கணும்னா செம மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.